So, brothers and sisters, I'm very happy to see you all again in the different places. சகோதர சகோதரிகளே, வித்தியாசமான இடங்களிலிருந்து உங்களை பார்ப்பதிலே நான் மீண்டுமாய் சந்தோஷம் அடைகிறேன். If all of your churches can put on your video, I can see you. கூடியிருக்கக்கூடிய சபையார் எல்லாரும் உங்களுடைய வீடியோவை எனேபிள் பண்ணினால் என்னாலே பார்க்க முடியும். It's more inspiring for a speaker when he sees the people than to speak a blank screen. பேசுகிறவர் ஒன்றுமில்லாத ஸ்கிரீனை பார்த்து பேசுவதை காட்டிலும் மக்களை பார்த்து பேசுவது அவருக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்கிறது. So we have been thinking about manifesting the life of Jesus in these last days. இந்த கடைசி நாட்களிலே இயேசுவுடைய ஜீவனை வெளிப்படுத்துவது என்கிற கருத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். First of all, do you believe that we are in the last days? முதலாவதாக நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? You know, Jesus said that the last days will be like the days of Noah. கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களை போல இருக்கும் என்று இயேசு சொன்னார். There were many millions of people on earth at that time. நோவாவின் நாட்களிலே மில்லியன் கணக்கான மக்கள் இருந்தார்கள். But in spite of all of Noah's preaching for 120 years, nobody joined him. ஆனால் 120 ஆண்டுகள் நோவா எவ்வளவோ பிரசங்கித்தும் கூட யாருமே அவரை சேரவில்லை. Sometimes some of us are concerned that our church is so small and very few people are joining us. நம்முடைய சபை மிக சிறிய சபையா இருக்கிறதே, ஒரு சிலர் தான் நம்முடைய சபையில சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம். Now, if the reason is because your standard is the standard of Jesus and people are not joining you, that's a very good reason. இயேசுவின் தரமே உங்களுடைய சபையின் தரமாக இருக்கிறபடினாலே ஜனங்கள் உங்களை சேரவில்லை என்று சொன்னால் அது மிகவும் நல்ல நேர்த்தியான ஒரு காரணம். But if people don't join you because they don't see anything attractive to draw them towards God, then the fault is with you, not with them. ஆனால் தேவனிடத்தில் ஈர்க்கப்படும்படியாய் இந்த சபையில ஒன்றுமே இல்லை என்பதனாலே வராமல் இருந்தால் குற்றம் உங்கள் மீதுதான், வேறு காரியம் அல்ல. Why is it that a lot of people did not join and go inside the ark with Noah? நோவாவோடு கூட ஏன் அநேகர் சேர்ந்து அந்த பேழைக்குள்ளே போக முடியவில்லை? It's because Noah's standard was so high. நோவாவினுடைய தரம் மிக உயர்ந்ததா இருந்தபடினாலே. In those days, people were committing murder and hatred and sexual sin, all types of things around him. அந்த நாட்களிலே எல்லா விதமான பாவங்களும் இருந்தது. கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் பாவங்கள் போன்ற பாவங்கள் கொடுமை நிறைந்திருந்தது. Read that in Genesis 6. அதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். Noah stood against all that. நோவா இவைகள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக நின்றார். He said God wants purity. தேவனுக்கு தூய்மைதான் தேவை. Total purity. முற்றிலும் உள்ள தூய்மை. He doesn't want you to hate one another. ஒருவர் வெறுக்க முடியாது தேவன் விரும்பவில்லை. He doesn't want you to be impure in your attitudes towards each other. ஒருவர் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மையிலே எந்த ஒரு தூய்மையற்ற நிலையும் இருக்கக்கூடாது. And people did not like that. ஜனங்களுக்கு அது பிடிக்கவில்லை. So they did not join him. They thought he's a madman. ஆகவே அவரை பைத்தியக்காரன் என்று சொல்லி அவரை சேரவில்லை. So if because our standard of preaching is so high to honor God, people don't join us, that's a good thing. தேவனை கனப்படுத்தும்படியாக நம்முடைய பிரசங்கத்தினுடைய தரம் உயர்ந்த தரமா இருக்கிறபடினாலே ஜனங்கள் நம்மை சேர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நல்ல ஒரு காரணம் தான். Many churches people join because the standard is so low. அநேகர் சபையின் தரம் மிகவும் குறைந்தா இருக்கிறபடினாலே சேர்கிறார்கள். I remember in the early days when we met as a church in CFC in Bangalore. ஆரம்ப நாட்களிலே பெங்களூரிலே சிஎஃப்சியாக நாங்கள் கூடின பொழுது, before there was any church in Tamil Nadu, தமிழ்நாட்டிலே எந்த சிஎஃப்சி சபையும் இல்லாது இருக்கும் பொழுது, I remember people coming and telling me, Brother Zach, we cannot join your church because your standard is too high. உங்களுடைய தரம் உயர்ந்து இருக்கிறபடினாலே உங்களுடைய சபையிலே நாங்கள் சேர முடியாது என்று என்னிடத்திலே ஜனங்கள் வந்து சொன்னார்கள். So when you hear somebody saying your standard is too high, so we cannot join your church. உங்களுடைய சபையின் தரம் உயர்ந்து இருக்கிறபடினாலே உங்களுடைய சபையிலே எங்களாலே சேர்ந்து கொள்ள முடியவில்லை என்று யாராவது சொன்னால், what are you going to do? என்ன செய்ய போகிறீர்கள்? Are you going to lower the standard so that some more people can join your church? இன்னும் கொஞ்சம் மக்கள் நம்முடைய சபையை சேரட்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த தரத்தை சற்று தாழ இறக்குவீர்களா? That is exactly what the devil wants. பிசாசுக்கு இதுதான் தேவை. We must keep the standard that Jesus made. இயேசு எந்த தரத்தை வைத்திருக்கிறாரோ அந்த தரத்தை தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். We don't have to try and be more spiritual than Jesus and raise the standard higher.
இயேசுவை காட்டிலும் மிஞ்சின ஆவிக்குரியவர்களா இருக்கும்படியாக நாம் தரத்தை இன்னும் அதிகமாக உயர்த்த தேவையில்லை. That is wrong. அது தவறு. But we should not lower the standard below what Jesus and the scriptures say. ஆனால் இயேசுவும் வேத வசனமும் சொல்லக்கூடிய தரத்தை காட்டிலும் கீழாக நம்முடைய தரத்தை தாழ்த்தக்கூடாது. And we must maintain that standard no matter who says anything against us. நமக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு காலம் அந்த தரத்தை குறைக்கவே கூடாது. From the beginning of CFC 50 years ago, people have always criticized us for something or the other. 50 ஆண்டுகள் முன்பாக சிஎஃப்சியின் ஆரம்பத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்காக விமர்சித்துக் கொண்டே இருந்தார்கள், குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். But they have never told us we are committing sin. ஆனால் நாங்கள் பாவம் செய்கிறோம் என்பதை ஒருவரும் சொல்ல முடியவில்லை. We had a high standard there. அங்கே உயர்ந்த தரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். But they say you are too strict in many areas. பல பகுதிகளிலே நீங்கள் மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். You don't allow the boys and girls to mingle with each other freely. ஆண்களும் பெண்களும் சிறு பையன்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு நீங்கள் விடுவதில்லை, And பழகுவதற்கு. very high standards in how we must be modestly dressed. நாம் தகுதியான வஸ்திரம் உடுத்துவதிலே உயர்ந்த தரம். That also people say is too high a standard. அதுவும் தரம் மிகவும் உயர்ந்திருக்கிறது என்று ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். Even our righteousness, total righteousness in money matters, 100% righteousness. பண விஷயத்திலே 100% நீதியா இருப்பதையும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. It is impossible to live like that in this world. இந்த உலகத்திலே இது போன்று வாழ்வது கூடாத காரியம் என்று சொன்னார்கள். Nobody can be 100% righteous. யாருமே 100% நீதியா இருக்க முடியாது in money matters. பண விஷயத்திலே. Now there may be many areas where 100% righteousness is difficult. பல பகுதிகளிலே 100% நீதியா இருப்பது கடினமா இருக்கலாம். But we press towards it. ஆனால் நாம் அதை நோக்கி தொடர்கிறோம். When your children go to school, don't you ask them to try to get 100% in the subjects? உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்பொழுது பாடங்களிலே 100% மார்க் வாங்குங்கள் என்று நீங்கள் கேட்பதில்லையா? If your pass marks in the school is 40%, do you tell your children, please get 40%, I'm happy? உங்களுடைய பள்ளியிலே பாஸ் தேர்ச்சி பெறுவதற்கு 40% தான் என்று சொன்னால் 40 மார்க் வாங்கினா போதுமாப்பா, எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுவீர்களா? I used to tell my children 40% pass marks may be all right, but I want you to aim for 100%. 40% வாங்கி பாஸ் பண்ணது நல்லதுதான், ஆனால் நீங்கள் 100 மார்க் வாங்குவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். Now, if we are like that in earthly things like a school, we must be more than that in the spiritual life. ஒரு பள்ளி வாழ்க்கையிலேயே இப்படி நாம் விரும்புவோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்பொழுது அதை காட்டிலும் அதிகமாய் நாம் தரத்தை வைக்க வேண்டும். Or supposing for an examination, the subject is everything written in one science book. ஒரு தேர்வுக்கு எல்லாமே விஞ்ஞான பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Would you tell your children, don't study all the chapters, just study 4 or 5 chapters, that's enough? எல்லா பாடங்களையும் படிக்க வேண்டாம், 4-5 பாடங்களை மட்டும் படித்தால் போதும் என்று சொல்லுவீர்களா? No, you'll ask them to study all the chapters. இல்லை, எல்லா பாடங்களையும் படி என்று சொல்லுவீர்கள். Because exam questions may come from any of those chapters in that book. ஏன்னா அந்த புத்தகத்திலிருந்து எந்த பாடத்திலிருந்து கூட கேள்விகள் கேட்கப்படலாம். So there are many things taught in the New Testament. ஆகவே பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Must know all of them. நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். Especially the books of the New Testament, we must read thoroughly and frequently. குறிப்பாக புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் முழுமையாக படிக்க வேண்டும், அடிக்கடி வாசிக்க வேண்டும். The Old Testament, if you read through at least once, that is enough. பழைய ஏற்பாடை ஒருமுறை வாசித்தால் கூட போதும். And then you can read the stories in the Old Testament where we see how God dealt with people. தேவன் ஜனங்களோடு கூட எப்படி இடைப்பட்டார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய கதைகளை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம். But you don't have to spend too much time studying the laws of Moses in the Old Testament because they don't apply to us. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே மோசேயுடைய நியாயப்பிரமாணங்கள் நமக்கு பொருந்தாதபடினால் அதில் அதிக நேரம் செலவு செய்து படிக்க தேவையில்லை. Read through that once, that is enough. அது ஒரு முறை வாசித்தாலே போதும். But when you come to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது you have to read all the books of the New Testament, Matthew to Revelation, again and again. மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த புத்தகங்களை மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். Especially Matthew to Jude, even if you leave out the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை விட்டுவிட்டாலும் கூட மத்தேயுவிலிருந்து யூதா நிருபம் வரைக்கும். Revelation is speaking about how things are in heaven and in the future. வெளிப்படுத்தின விசேஷம் என்பது எதிர்காலத்திலேயும் பரலோகத்திலேயும் எப்படி காரியங்கள் இருக்க போகிறது என்பதை போதிக்கிறது. Good to read it because I want to know how it is in heaven and I want to practice the same thing now.
பரலோகத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அதை இப்பொழுது நான் பயிற்சிக்க விரும்புகிறேன். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்பது நல்லதுதான். But the book of Revelation doesn't primarily tell us how to live on this earth today as a Christian. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவனாய் வாழ்வது எப்படி என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் பிரதானமாக போதிப்பதில்லை. That is in the other 26 books, the other books of the New Testament. மற்ற 26 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள். Those are the books that we need to read again and again and again. அதை மீண்டும் மீண்டுமாய் நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். See, for the last 1 year, I've been reading just the Gospels. நான் கடந்த ஒரு வருடமாக சுவிசேஷங்களை மட்டுமே வாசித்துக் கொண்டிருக்கிறேன். 365 days. 365 நாட்கள். Matthew, Mark, Luke, and John. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். I'm reading very slowly. நான் மெதுவாய் வாசிக்கிறேன். Why? ஏன்? Because I want to see, I don't want to read a story. It's not a storybook for me. It is showing me how Jesus lived on earth. நான் அதை கதை புத்தகத்தை போல வாசிக்க விரும்பவில்லை. அந்த புத்தகங்கள் இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் என்பதை காண்பிக்கிறது. I see so many examples in those 4 Gospels how Jesus lived on the earth. இயேசு இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அநேக உதாரணங்களை நாம் இந்த புத்தகங்களை வாசிக்கிறோம். Meditate on it and I say, Lord, I want to be like that. அதை நான் தியானித்து, ஆண்டவரே நானும் இப்படி இருக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறேன். So, if you want to manifest the life of Jesus, you must study the 4 Gospels especially thoroughly. நீங்கள் இயேசுவுடைய ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 4 சுவிசேஷங்களை மிகவும் நீங்கள் முழுமையாக வாசிக்க வேண்டும். And don't try to imitate it. நீங்கள் அதை அப்படியே காப்பி அடிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். No, you must ask the Holy Spirit to produce that life in you. பரிசுத்த ஆவியானவர் அந்த வாழ்க்கையை உங்களுக்குள்ளே உண்டாக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். It must be a living thing that comes out of your life. அது ஜீவனுள்ள காரியம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். An imitation will be like a painting of somebody. காப்பி அடிப்பது என்பது யாரையோ ஒருவரை பார்த்து ஒரு வர்ணம் பூசி வரையக்கூடிய படத்தை போல. Supposing you try to see Jesus did this and I want to imitate that. இயேசு இப்படி செய்தார், நானும் அப்படியே காப்பி அடித்து செய்ய விரும்புகிறேன். That will be like a painting of a person. It's not the real person. அது ஒரு நபரை வண்ணம் தீட்டி வரைந்தது போல இருக்கும், அது உண்மையான நபர் அல்ல. We want to manifest the real life of Jesus and not an imitation. நான் இயேசுவை காப்பி அடிப்பதில்லை, ஆனால் அந்த இயேசுவோட உண்மையான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். That is why we need the Holy Spirit. ஆகவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. So, first of all, we need the Word of God. முதலாவதாக நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. What Jesus is like. இயேசு எப்படி இருக்கிறார். And then I can't just copy that. நான் அதை அப்படியே காப்பி அடிக்க முடியாது. I must say, Holy Spirit of God, make me like that inside me. பரிசுத்த ஆவியானவரே உள்ளாக என்னை இயேசுவை போல மாற்றும் என்று கேட்க வேண்டும். Otherwise, I will only try to imitate Jesus on the outside. இல்லாவிட்டால் வெளிப்பிரகாரமாக மட்டும் நான் இயேசுவை காப்பி அடித்து வாழ்ந்து விட முடியும். Jesus has called us to be filled with the Holy Spirit and to manifest His life in our daily work and home situation. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தினந்தோறும் உள்ள குடும்ப வாழ்க்கையிலே மற்ற காரியங்களிலும் இயேசு வெளிப்படுத்துகிறாய் தேவன் அழைத்திருக்கிறார். For that, I need to have an intimate relationship with Jesus Christ. இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நெருங்கிய ஒரு உறவு வேண்டும். There are many people who do good to the poor. ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அநேக மக்கள் இருக்கிறார்கள். You can imitate Mother Teresa like that. இது போன்று அன்னை தெரசாவை போன்ற வாழ்வதற்கு நீங்கள் காப்பி அடிக்கலாம். But Jesus did not only help the poor. ஆனால் இயேசு ஏழைகளுக்கு உதவி மட்டும் செய்யவில்லை. He did not come from heaven to help the poor people on the earth. அவர் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக பரத்திலிருந்து இறங்கி வரவில்லை. It is said in the first promise in the Bible, He came to save people from sin. வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் அவர் ஜனங்களின் பாவங்களில் இருந்து அவர்களை விலக்கி ரட்சிக்க வந்தார். Do you know what is the first promise in the New Testament? புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் என்ன என்று தெரியுமா? Matthew 1:21. மத்தேயு 1:21. That verse also tells us why that Jesus was called by the name Jesus. இயேசு என்ற பெயரால் ஏன் இயேசு அழைக்கப்பட்டார் என்பதையும் அந்த வசனம் விளக்கமாய் கூறுகிறது. If somebody asks you, what is the meaning of the name Jesus? Why is He called Jesus? இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஏன் அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்று யாராவது கேட்டால் Answer is Matthew 1:21. அதற்குரிய பதில் மத்தேயு 1:21. When Joseph heard that Mary was pregnant, மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறார்கள் என்று யோசேப்பு கேள்விப்பட்ட பொழுது he could not understand it. அவரால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. And such a pure girl become pregnant. எப்படி ஒரு தூய்மையுள்ள கன்னிப்பெண் கர்ப்பமாக முடியும்?
And the angel came and told Joseph, this is from heaven. The Holy Spirit came upon her. ஒரு தூதன் யோசேப்புக்கு தோன்றி இந்த காரியம் பரத்திலிருந்து வந்தது, பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது இறங்கி வந்திருக்கிறார் என்று சொன்னார். She's going to have a baby born through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். And you must call his name Jesus. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Matthew 1:21. மத்தேயு 1:21. And the angel told Joseph why he should call him Jesus. அவருக்கு இயேசு என்று ஏன் பெயரிட வேண்டும் என்பதையும் அந்த தூதன் சொன்னார். Read that. வாசியுங்கள். And never forget it. நான் ஒரு காலம் அதை மறக்க மாட்டேன். It is not because he's going to help the poor people in the streets. தெருக்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்ய போகிறார் என்பதனாலே அவருக்கு இயேசு என்று பெயர் அல்ல. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். To help poor people in the streets is a very good thing. தெருக்களில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்ல காரியம். But that is not what Jesus came for primarily. ஆனால் பிரதானமாக இயேசு அதற்காக வரவில்லை. And Jesus did not spend his life helping all the poor people on the streets of Israel. இஸ்ரவேலில் உள்ள தெருக்களில் உள்ள ஏழை மக்களோடு கூடவே உதவி செய்தே தன்னுடைய காலத்தை கழிக்கவில்லை. You read his preaching, he was always preaching against sin. நீங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பாருங்கள், எப்பொழுதுமே பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தார். Only 2 or 3 times he spoke about helping the poor. 2-3 முறை மட்டுமே ஏழைகளுக்கு உதவி செய்வதை குறித்து பேசினார். I'm not saying that's not important. அது முக்கியம் அல்ல என்று நான் சொல்லவில்லை. But I say 99% of Jesus' preaching is about being free from sin. இயேசுனுடைய 99% பிரசங்கங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதை குறித்து தான் இருக்கிறது. 1% is about all the other things. 1% மற்ற காரியங்கள். Because the number one problem with man is not his poverty, but his sin. மனிதனுடைய முதல் பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய தரித்திரம் அல்ல, அவனுடைய பாவம். You can help all the poor people in the streets of Tamil Nadu and they'll all go to hell. நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தெருக்களில் உள்ள ஏழை மக்களுக்கும் உதவி செய்தும் கூட அவர்கள் நரகத்துக்கு போக முடியும். So what is the use? What have you helped? என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? Give them some food and clothing on the earth. நீங்கள் அந்த பூமியிலே அவர்களுக்கு ஆகாரம் உடை கொடுத்தீர்கள், அவ்வளவுதான். If you save them from sin in their life, ஆனால் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து அவர்களை ரட்சித்தால், if you lead them by your example and your home life how to be saved from sin in their life, பாவத்திலிருந்து எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில விடுதலை பெற முடியும் என்பதை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று சொன்னால், and they will live for eternity in heaven. அவர்கள் நித்தியத்திலே அவர்கள் நரகத்திலே தான் வாழ்வார்கள். They will live in eternity in heaven. They will live. நீங்கள் அப்படி காண்பித்தால் அவர் நித்தியத்தை பரலோகத்திலே வாழ்வார்கள். Because you taught them how to live a holy life. எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தபடினாலே. So that is what Jesus came for. இதற்காக தான் இயேசு வந்தார். You shall call his Matthew 1:21. மத்தேயு 1:21. You shall call his name Jesus because he will save his people from their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். So if I'm a representative of Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். what should be my primary aim? என்னுடைய பிரதானமான நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? I have helped a lot of poor people in my life right from the time I was converted. நான் மனம் திரும்பின நாளிலிருந்து அநேக ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். A lot of the money that I earned I gave to help poor believers and other poor people. நான் சம்பாதித்த பணத்தில் அதிகபட்சமாக நான் ஏழை விசுவாசிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுத்திருக்கிறேன். I lived on very little. நான் மிகவும் கொஞ்சத்திலே வாழ்ந்திருக்கிறேன். But that is not what I did with my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கை மூலமாக அதே தான் நான் செய்யவில்லை. I said I have to lead people to be freed from sin because that is the most important thing. ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய வாழ்க்கைக்கு நடத்த வேண்டும், அதுதான் பிரதானமான காரியம். Because that's what Jesus did. அதைத்தான் இயேசுவும் செய்தார். When we talk about manifesting the life of Jesus, இயேசுவின் ஜீவனை வெளிப்படுத்துவது என்பதை குறித்து பேசும்பொழுது, remember the main thing is to be free from sin yourself and to help others to be free from sin in their life. பிரதானமாக நீங்கள் பாவத்தின் விடுதலை அடைய வேண்டும், அதன் பிறகு மற்றவர்களை பாவத்தின் விடுதலை ஆக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும். Particularly in their homes. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே and in their place of work. வேலை செய்யும் ஸ்தலத்திலே. See, all of us spend most of our life at home and our place of work. நம்ம எல்லாருமே அதிகபட்ச நேரத்தை நம்முடைய குடும்பத்திலேயும் வேலை செய்கிற இடத்திலேயும் தான் செலவு செய்கிறோம். Only 3-4 hours on Sunday, once a week, we spend with God's people in the church. வாரத்திலே ஒரு நாள், அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவ ஜனங்களோடு கூட நாம் செலவு செய்கிறோம். If you have a Wednesday meeting, maybe 5 or 6 hours a week. புதன்கிழமை கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு 5-6 மணி நேரங்கள் தான் ஒரு வாரத்திற்கு. That's a very small time part of our life. அது நம்முடைய வாழ்க்கையின் மிக குறுகிய பகுதி.
Of course, we must behave as Christians in church. சபையிலே நாம் கிறிஸ்துவை போல நடந்து கொள்ள வேண்டும். But the primary reason we come to church is so that we can learn how to live as Christians the rest of the week. பிரதானமாக சபைக்கு நாம் ஏன் வருகிறோம் என்று சொன்னால், அந்த வாரத்தின் மீதி நாட்களிலே கிறிஸ்துவை போல எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள முடியாக. How I can live like Jesus throughout the week. வாரம் முழுவதுமாய் எப்படி இயேசுவை போல வாழ முடியும். And especially in our home where we spend most of our time. குறிப்பாக நாம் அதிக நேரம் செலவு செய்யக்கூடிய நம்முடைய குடும்பத்திலே. So I want to ask all of you, my dear brothers and sisters. என் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். Please answer this question very honestly to yourself, not to me, to yourself. எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே நீங்கள் நேர்மையாக பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். Where are you trying to behave like Jesus, in the church or in your home? இயேசுவை போல வாழ்வதற்கு நீங்கள் எங்கே முயற்சிக்கிறீர்கள்? சபையிலேயா அல்லது வீட்டிலேயா? Please be honest now. நேர்மையாய் சொல்லுங்கள். Are you trying to show the life of Jesus through your life to others in your church or to your wife? உங்கள் வாழ்க்கையின் மூலமாக இயேசுவின் ஜீவனை சபையில உள்ளவர்களுக்கு நீங்கள் காண்பிக்க விரும்புகிறீர்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு காண்பிக்கிறீர்களா, மனைவிக்கு? Manifesting the life of Jesus, where do I have to show it first of all? முதலாவதாக இயேசுவின் ஜீவனை நான் எங்கே வெளிப்படுத்த வேண்டும்? I think many Christians, even in CFC, are trying to behave like Christ in the church situation. நம்முடைய CFC-யிலும் கூட अनेक மக்கள் சபை சூழலை மட்டுமே இயேசு வெளிப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். That is good. அது நல்லதுதான். But that is only 4 hours in a week. அது வாரத்திலே 4 மணி நேரம் தானே. Most of the time we are at home. अनेक சமயங்களில் நாம் வீட்டில் தான் இருக்கிறோம். So it is possible that many CFC people who try to behave like Christ in the 4 hours in a week in church are not behaving like Christ the rest of the week in home. ஆகவே CFC சபையை சேர்ந்தவர்கள் வாரத்திலே 4 மணி நேரம் சபையிலே கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பிக்கிறவர்கள் மீதி நேரங்களிலே நாட்களிலே வீடு குடும்பங்களிலே இயேசுவை போல வாழ்வதில்லை. I'm not saying they don't do it. I'm saying it is possible they are not living like that. அவர்கள் வாழவே இல்லை என்று நான் சொல்லவில்லை, அதற்கு சாத்தியம் உண்டு என்று சொல்லுகிறேன். Because they are concentrating on their testimony in the church. ஏனென்றால் அவருடைய நோக்கமெல்லாம் சபையினுடைய சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றே இருக்கிறது. Please be honest with yourself. உங்களுக்கு நீங்களே நேர்மையாய் சொல்லுங்கள். All you elders also. மூப்பர்களும் கூட. Answer this question. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். Are you trying to show yourself as a Christ-like person to the people in your church and equally to your wife? கிறிஸ்துவை போல நான் வாழுகிறேன் என்பதை நீங்கள் சபைக்கு காண்பிக்கக்கூடிய அதே அளவிலே உங்களுடைய மனைவிமார்களுக்கும் காண்பிக்கிறீர்களா? If you are honest, you say that you're trying to show it more in the church, not so much to your wife or children at home. நீங்கள் மட்டும் நேர்மையுள்ளவர்களாக இருந்தால் சபையில தான் அதிகமாக நான் காண்பிக்க முயற்சிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் வீட்டிலே குடும்பத்திலேயும் என் பிள்ளைகளிடத்திலும் நான் காண்பிப்பதில்லை என்றுதான் நீங்கள் சொல்வீர்கள். Then my dear brother, I want to tell you something truthfully, even if you're an elder. அப்படியானால் சகோதரர்களே, நான் ஒன்றை உண்மையாய் சத்தியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் மூப்பராய் இருந்தாலும் கூட இதை நான் சொல்லுகிறேன். You are living for the honor of men. நீங்கள் மனிதனுடைய கணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You want to get honor from people in your church that you are a very Christ-like person. நீங்கள் கிறிஸ்துவை போல ஒரு நபர் என்கிறதான கணத்தை சபையிலே பெரும்படியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். That is a sin. அது ஒரு பாவம். You elder, you're living in sin. மூப்பரே, நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You're seeking honor from people in your church that you're a very Christ-like person. நான் கிறிஸ்துவை போல ஒரு மனிதன் என்று ஒரு கணத்தை சபையிலே பெற்றுக்கொள்ள முடியாத அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Just repent of that. நீங்கள் இதற்காக மனம் திரும்ப வேண்டும். Maybe nobody's told you that, but I'm telling you that today. You got to repent of trying. இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Trying to impress people is a sin. ஜனங்களை கவர்ச்சி செய்வது ஒரு பாவம். We must manifest the life of Christ for the glory of God. நாம் தேவனுடைய மகிமைக்காக கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். Jesus told the people in his day that you all seek honor from each other. இயேசு தம்முடைய நாட்களிலே சொன்னது என்னவென்றால், நீங்கள் ஒருவருக்கு ஒரு கணத்தை தேடுகிறீர்கள். But he said, I don't seek honor from you. உங்களிடத்திலிருந்து நான் கணத்தை தேடவில்லை. I seek honor only from my Father. நான் என் பிதாவிடத்திலிருந்து வருகிற கணத்தை மட்டுமே தேடுகிறேன். What does it mean to manifest the life of Jesus? இயேசுனுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவது. That means I do not seek honor from any human being. அவருடைய பொருள் என்னவென்றால், இந்த மனிதனிடத்திலிருந்தும் நான் கணத்தை எதிர்பார்ப்பதில்லை. When I seek the honor that only comes from God. தேவனிடத்தில் மாத்திரமே வரக்கூடிய மகிமையை நான் தேடுகிறவனாய் இருப்பேன். That is the fundamental thing we must learn. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம் இது. It's not just outwardly appearing nice to other people.
வெளியரங்கமாக மற்றவர்களுக்கு நல்லவனை போல காண்பிப்பதல்ல. The question is, who do you seek honor from? கேள்வி என்னவென்றால் யாரிடத்திலிருந்து கனத்தை தேடுகிறீர்கள்? Turn with me to John's Gospel, chapter 5. என்னோடு கூட யோவான் என்ற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Sometimes we wonder why our faith is not stronger. சில சமயத்திலே நம்முடைய விசுவாசம் ஏன் அவ்வளவு வலிமையுள்ளதாக இல்லை என்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். Isn't it good to have a strong faith? ஒரு வலிமையான விசுவாசத்தை கொண்டிருப்பது நல்லதல்லவா? I want to have a strong faith. எனக்கு வலிமையான விசுவாசம் வேண்டும். I hope you want to have a strong faith also. நீங்களும் வலிமையான விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நம்புகிறேன். Let me explain what faith is. விசுவாசம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். The world, people think of faith as something you believe in your head. இந்த உலகத்திலே விசுவாசம் என்பது மனதிலே என்ன நம்புகிறோம் என்பதை குறித்து எண்ணுகிறார். 2 + 2 is 4. I believe that in my head. 2 + 2 4 அதை என்னுடைய மூளையிலே நான் நம்புகிறேன். That way I can believe that Jesus is the Son of God who died for my sins. இதே போல இயேசு தேவனுடைய குமாரன் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் நம்ப முடியும். But that is not the New Testament teaching on faith. இது விசுவாசத்தை குறித்து புதிய ஏற்பாடு போதிக்கிற போதனை அல்ல. Faith in the New Testament is like a branch in a tree, dependent on the tree for everything. ஒரு கிளை எல்லாவற்றுக்கும் மரத்தையே சார்ந்திருக்கிறது போல, அதனோடு கூட ஒட்டப்பட்டு அது சார்ந்திருக்கிறது போல, அதான் விசுவாசம். This is the best example of faith that Jesus gave. இயேசு நமக்கு கொடுத்த விசுவாசத்தை குறித்த மிகவும் மிகவும் நல்ல ஒரு உதாரணம். He said that you are the branches and I am the tree, the vine. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். And that John 15 verse 5 is the best example of faith. யோவான் 15:5 இதுதான் விசுவாசத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. Without me you can do nothing. என்னை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. It means the tree, when the moment the branch is cut off from the tree, it cannot produce any fruit. அந்த மரத்திலிருந்து அந்த கிளை வெட்டப்பட்ட உடனே அதனாலே கனி கொடுக்க முடியாது. The branch does not have to produce any fruit by itself. கிளையானது தானாகவே கனி கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. It only has to do one thing. ஒரே ஒரு காரியத்தை இந்த கிளை செய்ய வேண்டும். Not produce fruit, but remain in the tree. கனிகள் கொடுப்பதில்லை, ஆனால் மரத்திலே நிலைத்திருப்பது. And I want to tell all of you, dear brothers and இங்க இருக்கக்கூடிய sisters, எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் சொல்லுகிறேன், Jesus does not want you to produce fruit நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புவதில்லை. by yourself. நீங்களாகவே கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை. Not quite what fruit you produce by yourself will be useless. நீங்களாகவே எந்த விதமான கனியை உண்டாக்கினாலும் அது பிரயோஜனமில்லாத கனியா இருக்கும். He says, stay in let the branch be in the tree. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அந்த மரத்திலே ஒட்டப்பட்டிருங்கள், அதிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். The tree will send the liquid sap into the branch and produce fruit automatically. அந்த திரவத்தை, அந்த மரமான திரவ சாறை அந்த கிளைக்கு அனுப்பும், அது பழங்களை உண்டாக்கும். That is how we have to produce fruit. இப்படித்தான் நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். So that is the meaning of faith. இதுதான் விசுவாசத்தினுடைய அர்த்தம். Dependence upon God all the time. எல்லா நேரங்களிலும் தேவனையே சார்ந்திருத்தல். Such a man, whenever there's a problem, the first thing that will come in his mind is, I got to pray to God about that. அப்படிப்பட்ட மனிதனுக்கு எப்பொழுது பிரச்சனை வந்தாலும் முதல் எண்ணம், அவனுக்கு தோன்றக்கூடிய எண்ணம் எல்லாம், நான் தேவனிடத்திலே சொல்லட்டும் என்றுதான் நினைப்பார். When I was a young man, I grew up with a man of God called Bhakt Singh. நான் வாலிபனா இருந்த பொழுது பக்த் சிங் என்றதான ஒரு தேவ மனிதனோடு கூட எனக்கு நெருக்கம் ஏற்பட்டது. He was the greatest man of God I have ever met in India. இந்திய தேசத்திலே நான் சந்தித்த மிகப்பெரிய தேவ மனிதர் அவர். And I observed him very closely for many years. அநேக ஆண்டுகளாக நெருக்கமாக அவரை கூர்ந்து கவனித்திருக்கிறேன். I noticed one thing. ஒரு காரியத்தை கவனித்தேன். Any problem that came, he would immediately say, we'll pray. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் சொல்லுவது உடனடியாக நாம் ஜெபிப்போம் என்று சொல்வார். And he would actually pray, not just talk about உண்மையாலுமே ஜெபிப்பார், சொல்லுவது மட்டுமல்ல. So I saw that is the life of dependence on God. இதுதான் தேவனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை நான் பார்த்தேன். Problem, spiritual problem, financial problem. பூமிக்குரிய பிரச்சனையோ, பண பிரச்சனையோ அல்லது ஆவிக்குரிய பிரச்சனையோ, Let's pray to God. நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். Some sin you cannot overcome. உங்களாலே சில பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, Pray to God. தேவனிடத்தில் ஜெபியுங்கள். Some financial shortage. பொருளாதார நெருக்கடி, Pray to God. தேவனிடத்தில் ஜெபியுங்கள். Lost your job. வேலை போய்விட்டது, Pray to God. தேவனிடத்தில் ஜெபியுங்கள். You're looking for a partner for your son or daughter. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். These are the problems we face in life.
நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி, Pray to God. தேவனத்தை நோக்கி ஜெபியுங்கள். That is how Jesus lived. இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். So to manifest the life of Jesus is ஆகவே not just to behave in a nice way. இயேசு ஜீவனை வெளிப்படுத்துவது என்பது ஏதோ நல்ல விதத்தில் வாழ்ந்தால் போதும் என்ற அர்த்தம் அல்ல. It is to manifest a life where I am completely dependent on my heavenly Father for everything. எல்லாவற்றுக்காகவும் என்னுடைய பரலோக பிதாவையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. Like you, the branch says, I can do nothing. I will just dependent on the tree for everything. அந்த கிளை சொல்லுகிறது, நான் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாவற்றுக்கும் நான் மரத்தையே சார்ந்திருக்கிறேன். That is a spiritually minded Christian. இவர்தான் ஆவிக்குரிய சிந்தை கொண்ட கிறிஸ்தவர். All of you have been believers for many years. உங்கள் எல்லாருமே அநேக ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருந்திருக்கிறீர்கள். Tell me, as soon as you face a difficulty or a problem, does immediately the thought come to you, I must mention it to Jesus and tell him? வாழ்க்கையில ஒரு பிரச்சனை சந்தித்த உடனடியாக நான் இயேசுவிடத்திலே போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? Or do you immediately say, whom can I turn to? Which man will help me now? அல்லது எந்த மனிதன் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி மனிதனை நோக்கி பார்க்கிறீர்களா? That shows your dependence is on man. அது நீங்கள் மனிதனையே சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. You know what the Bible says in Jeremiah? Can you hear me? Yeah. Yes, brother. Yeah, Jeremiah 17. எரேமியா 17ஆம் அதிகாரம். You know, when you depend on one, what the Bible says? நீங்கள் தேவனை சார்ந்திருப்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? When you depend on man. மனிதனை சார்ந்திருந்தால், is that just a weakness? அது ஒரு பலவீனமா? No. இல்லை. It says in Jeremiah 17 verse 5. எரேமியா 17:5 வாசிக்கிறோம். It is a cursed thing by God. தேவனாலே அது சபிக்கப்பட்ட ஒரு காரியம், மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பது. Cursed is the man, Jeremiah 17:5, who trusts in man. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதன் சபிக்கப்பட்டவன். But verse 7, blessed is the man who trusts in the Lord. ஆனால் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். So these are two ways of living. ஆகவே இரண்டு விதமான வாழ்க்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Whenever you have a problem, you think of which man can help me. எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்தால் எந்த மனிதன் எனக்கு உதவி செய்வான்? Or whenever a problem comes, you say, I'll turn to the Lord immediately. அல்லது பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். So manifesting the life of Jesus is this. ஆகவே இயேசுவின் ஜீவனை வெளிப்படுத்துவது என்பது இதுதான். That as soon as you have a problem, you turn to the heavenly Father, not to man. பிரச்சனை வந்த மாத்திரத்திலே மனிதனிடத்திலே அல்ல, தேவனை நோக்கி பார்ப்பது. God may use 100 men to help you. தேவன் 100 மனிதர்களை கூட உங்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்தலாம். You don't depend on any of them. ஆனால் அவர்களை யாரும் நீங்கள் சார்ந்தில்லை. You depend on your heavenly Father. நீங்கள் பரலோக பிதாவையே நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். That is how Jesus lived. இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். To manifest the life of Jesus means to manifest a life where I'm always dependent on my heavenly Father for small things and big things. இயேசுவின் ஜீவனை வெளிப்படுத்துவது என்பது எல்லா காரியங்களிலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாவற்றிற்காகவும் நான் தேவனையே பிதாவையே சார்ந்திருக்கிறேன். You know, what we see in the Gospels is how Jesus did his public ministry mostly. சுவிசேஷங்களில் நாம் பார்ப்பது என்னவென்றால், வெளியரங்கமான சுவிசேஷ ஊழியத்தை இயேசு எப்படி செய்தார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். You don't have a public ministry, you're working in earthly jobs. நமக்கு பொதுப்படியான ஊழியம் அல்ல, ஆனால் பூமிக்குரிய வேலைகளை நாம் பொதுவாய் செய்கிறோம். How did Jesus work as a carpenter? இயேசு தச்சு தொழில் எப்படி செய்தார்? I think I know. எனக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன். Because the Bible says the Holy Spirit will show us what Jesus is like. இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார் என்று வேதம் சொல்கிறது. I think in everything he must have depended on his Father. எல்லாவற்றிற்காகவும் அவர் பிதாவையே சார்ந்திருந்திருப்பார். I think there is some problem with something he's making in the carpentry shop. அவர் தன்னுடைய தச்சு கூடத்திலே வேலை செய்யும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருந்தால், say, Father, help me here. பிதாவே எனக்கு இங்க உதவி செய்யுங்க. I want to say to you, my brothers and sisters, it is a wonderful way to live like this. இப்படி வாழ்கிற வாழ்க்கையானது அற்புதமான ஒரு வாழ்க்கை என்பதை சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். The Holy Spirit is called a helper. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Comes right beside us. நம் பக்கத்திலே வருகிறவர். And any problem, I say, please help me. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன். You are working in a factory and the factory manager is always standing next to you. நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொழிற்சாலையில் உள்ள அந்த மேலாளர் எப்பொழுதுமே உங்களுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்.
you don't know how to do that job in the factory. நீங்கள் அந்த தொழிற்சாலையில் இந்த வேலையை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை. The factory manager is next to you, you say, sir, please help me here. அங்கே மேலாளர் பக்கத்தில் இருக்கிறார், சார் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிறீர்கள். And he will help you. அவர் உதவி செய்கிறார். That is how you must depend on the Holy Spirit. இப்படித்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். That is manifesting the life of Jesus. இதுதான் இயேசுவுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவது. Not just smiling and acting nicely. ஏதோ சிரித்துக்கொண்டு நல்லவனை போல இருக்கிறதுனாலே அல்ல. Not an outward appearance. அது வெளியரங்கமான ஒரு தோற்றம் தான். Inwardly depending on the Holy Spirit for everything. That is manifesting the life of Jesus. உள்ளான வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்திருப்பது, அதுதான் இயேசுவின் ஜீவனை வெளிப்படுத்துவது. Turn with me to John's Gospel. என்னோடு கூட யோவான் என்ற சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். One of the great truths he taught was, without me you can do nothing. அவர் கற்றுக் கொடுத்த பெரிய சத்தியங்களிலே ஒன்று, என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. John 15 verse 5. யோவான் 15:5. Do you know this verse? உங்களுக்கு இந்த வசனம் தெரியுமா? It's just what I told you now. The branch must be in the tree. இப்பொழுதுதான் நான் சொன்னேன் அல்லவா, அந்த கிளையானது மரத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். Without me you can do zero. என்னாலே இல்லாமல் உங்களாலே பூஜ்யம் தான் செய்ய முடியும். How many of you believe that if you don't depend on Christ, ultimately your life will be worth zero? எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள், இயேசுவை நான் சார்ந்திராமல் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அது பூஜ்யமாய்த்தான் இருக்கும் என்று? Everything in my life that I do without depending on Christ is worth zero. கிறிஸ்துவை சார்ந்திராமல் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய மதிப்பும் பூஜ்யம் தான். Read John 15 verse 5. யோவான் 15:5 வாசித்து பாருங்கள். Last part. கடைசி பகுதி. Apart from me you can do zero. என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. So I took many years to learn that lesson. இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு பல ஆண்டுகள் ஆனது. That is why we need the power of the Holy Spirit. ஆகவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. Because the Holy Spirit has come to help me to be like Jesus. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நான் இயேசுவை போல மாறுவதற்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். And any of you who do not pray to be filled with the Holy Spirit, you think you can become like Jesus on your own. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் நான் இயேசுவை போல வாழ முடியும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்களாகவே தான் வாழ முயற்சிக்கிறீர்கள். I pray to be filled with the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் ஆவியானவராலே நிரப்பும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். It started in my life first time 50 years ago. 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதலாவதாக அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். And again I pray, Lord, fill me with the Holy Spirit every day. மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிறைத்தருளும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். Because with the fullness of the Spirit I can manifest the life of Jesus. பரிசுத்த ஆவியார் நிறைவினாலே தான் நான் இயேசுவின் ஜீவனை வெளிப்படுத்த முடியும். I cannot do it on my own. என்னாலே என் மூலமாக நான் செய்ய முடியாது. I'll give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். One of the best examples is to get your house connected to electricity. உங்களுடைய வீட்டை மின்சார இணைப்பு வாங்குவது போல. So many things you can do with electricity. மின்சாரத்தை வைத்து எவ்வளவோ காரியங்களை செய்ய முடியும். The lights will burn. மின் விளக்குகள் எரியும். The fan will run. காற்றாடி சுற்றும். The refrigerator will run. மின்விசிறி சுற்றும். அங்கே உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் ஓடும். All the electrical things you have in your house will all run. You've got electricity. உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மின் உபகரணங்கள் எல்லாமே வேலை செய்யும். All you got to do is plug it in. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அந்த பிளக்கை அந்த சாக்கெட்டிலே சொருகுங்கள். Electricity is a picture of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு காட்சி. You know, when you plug in electricity, you don't have to turn the fan. நீங்கள் அந்த பிளக்கை சொருகும் பொழுது இப்பொழுது மின்விசிறியை நீங்கள் சுற்றி விட தேவையில்லை. In the olden days when there was no electricity, பழைய நாட்களிலே மின்சாரம் இல்லாது இருக்கும் பொழுது these kings used to have slaves who stand behind a screen and keep on turning a fan to give them the king some air. ராஜாக்களுக்கு அவர்களுக்கு காற்று கொடுக்கும்படியாக அடிமைகளை வைத்திருப்பார்கள். அந்த அடிமைகள் எப்பொழுதும் ஒரு சாதாரண விசிறியை சுற்றி கொண்டே இருப்பார்கள். Then every 1 hour or so they have to change because the man gets tired. அந்த மனிதன் களைத்து போய் விடுவான். ஆகவே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஆளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். But today you just plug it in and immediately the fan continues running forever. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு சுவிட்சை போட்டால் அந்த மின்விசிறி சுற்றிக்கொண்டே இருக்கும், எப்பொழுதும் சுற்றிக்கொண்டே இருக்கும். That is a picture of man trying to manifest the life of Christ on his own and through the power of the Holy Spirit. See the difference? தானாகவே கிறிஸ்துவினுடைய ஜீவனை காண்பிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே கிறிஸ்துவினுடைய ஜீவனை காண்பிப்பதற்கும் இதுதான் வித்தியாசம். In relation to this subject we have manifesting the life of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை வெளிப்படுத்துவது என்கிற அந்த தலைப்புக்கு ஒத்த காரியம். Main thing I want to tell you is
There's a difference between manifesting that life and imitating that life. நான் சொல்லக்கூடிய பிரதானமான காரியம், என்னுடைய பாரம் என்னவென்றால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பது, அந்த வாழ்க்கையை காப்பியடித்து வாழ்வது. Mahatma Gandhi tried to copy and imitate that life of Jesus. மகாத்மா காந்தி என்பவர் அவர் அந்த வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை அப்படியே காப்பியடித்து வாழ விரும்பினார். No, that's like taking a 500 rupee note and trying to make a copy of it by printing it yourself. ஒரு 500 ரூபாய் எடுத்து அதையே பார்த்து நீங்கள் அச்சடிப்பது போல. Now you can make the copy just like the original. ஒரிஜினலை போலவே நீங்கள் ஒரு 500 ரூபாய் நோட்டையும் நீங்கள் அச்சடிக்கலாம். But it is a fake note. ஆனால் அது கள்ள நோட்டு. You go to the Reserve Bank will test it and say this is not a real note. ரிசர்வ் பேங்க்குக்கு அந்த ரூபாயை கொண்டு போங்கள், நீங்கள் அச்சடித்த ரூபாயை கொண்டு போங்கள், இது உண்மையான ரூபாய் நோட்டு அல்ல என்று சொல்வார்கள். Even though you printed it exactly like that on your printer. நீங்கள் உங்களை பிரிண்டரை யூஸ் பண்ணி அதே போலவே நீங்கள் அச்சடித்தாலும் கூட. The same way the life of Jesus. அதே போல தான் இயேசுடைய ஜீவனம். As an imitation of the life of Jesus, which is not the real thing. இயேசுவினுடைய வாழ்க்கையை காப்பியடிப்பது அது உண்மையான வாழ்க்கை அல்ல. You need to be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். The Holy Spirit will prompt you from within what to say, what to do. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து உங்களை ஏவுவார். There's a lot of difference between you trying to act compassionate towards poor people and the Holy Spirit giving you a compassion for poor people. ஏழை மக்களை பார்க்கும் பொழுது ஒரு மனதுருக்கம் உங்களுக்கே வருவது என்பது ஒரு காரியம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரே அந்த மனதுருக்கத்தை கொடுப்பது என்பது வேறு ஒரு காரியம். So the essential secret of living the life of Jesus is being filled with the Holy Spirit all the time. ஆகவே இயேசுவினுடைய ஜீவனை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வது என்பது பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுதும் நிறைந்திருப்பதுதான். Otherwise, you can do some lowly things like washing people's feet and saying that is the life of Jesus. இல்லாவிட்டால் சில தாழ்மையான காரியங்களை செய்வது போல சிலருடைய பாதங்களை கழுவி விட்டு நான் இயேசு போல வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லிவிடலாம். You can do that for seeking honor. அதை நீங்கள் கனத்தை பெறுவதற்காக செய்யலாம். I believe a lot of preachers who preach God's word are not filled with the Holy Spirit. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய அநேக பிரசங்கியாளர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவில்லை என்று தான் நான் நம்புகிறேன். Study the Bible, which is a very good thing. வேதத்தை படிக்கிறார்கள், நல்லதுதான். I've studied the Bible for more than 60 years. 60 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வேதத்தை படித்திருக்கிறேன். I cannot preach on the basis of my knowledge of the Bible in my head. என்னுடைய தலையிலே சேர்த்திருக்கக்கூடிய வேதத்தை படித்து தேங்கி இருக்கக்கூடிய அறிவை நம்பி நான் ஊழியம் செய்ய முடியாது. How did Jesus preach? இயேசு எப்படி பிரசங்கித்தார்? He was 100% dependent on the Holy Spirit. 100% பரிசுத்த ஆவியானவரை நம்பி இருந்தார். That's how we are to manifest the life of Jesus. இப்படித்தான் நாம் இயேசுவின் ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும். So in one sentence I can say, ஒரு வாக்கியத்திலே சொல்ல வேண்டுமானால், you're a father or a mother looking after children, நீங்கள் தகப்பனோ தாயோ பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தால், or a husband and wife who are to relate to each other, அல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, a Christian working in an office, அல்லது அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவன், or seeking to preach in a church, அல்லது சபையிலே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வேலை, whatever you do, என்ன செய்தாலும் சரி, it is through dependence on the Holy Spirit and being filled with the Holy Spirit that you can do it in the Christ-like way. நீங்கள் கிறிஸ்துவுக்கு போல நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியார் சொல்வது போல செய்ய வேண்டும். Then it will be the real thing. Otherwise, it will be imitation. அப்படியானால் தான் அது ஒரு உண்மையான காரியமா இருக்க முடியும். இல்லாவிட்டால் அது ஒரு காப்பியடிக்கக்கூடிய காரியம். Let me tell you, the real 500 rupee note and the imitation 500 rupee note may look alike. ஒரு உண்மையான 500 ரூபாய் நோட்டும் அச்சடித்த கள்ள நோட்டும் ரெண்டும் ஒன்று போல காட்சியளிக்கலாம். Go to the Reserve Bank will throw away one and say that is not the real thing. ரிசர்வ் பேங்க் கொண்டு போனால் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். அது உண்மையான ரூபாய் நோட்டு அல்ல. There are many people who are trying to act like Christ. ஆகவே கிறிஸ்துவை போல நடக்கும்படியா அநேகர் பிரயாசப்படுகிறார்கள். மகாத்மா காந்தி. But God says that's not the life of Christ. அது கிறிஸ்துவின் ஜீவன் அல்ல என்று இயேசு பிதா சொல்கிறார். That is somebody trying to imitate the life of Christ. யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை போல அவர் காப்பியடித்து வாழ்கிறார்கள். That looks like the 500 rupee note, but it's not the real thing. அது 500 ரூபாய் நோட்டை போல காட்சியளிக்கலாம், அது உண்மையான ரூபாய் நோட்டு அல்ல. You know this difference. இந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Because even many Christians are deceived by this. ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்களும் கூட இதனாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Oh, he's so kind and he's so helpful, so people, he must be like Christ. ஓ, இவர் ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார், ஆகவே இவர் கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். He preaches so well from the Bible, he must be like Christ like. வேதத்திலிருந்து அருமையாய் பிரசங்கிக்கிறார், அவர் கிறிஸ்துவை போல இருக்கிறார் என்று சொல்லலாம். The test is he dependent on the Holy Spirit? சோதனை என்னவென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவரே சார்ந்திருக்கிறாரா? Are you filled with the Holy Spirit? நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? Pray to God to be filled with the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள்.
Lord, make me a spirit-filled father or mother to my children. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவியில நிறைந்த ஒரு தகப்பனாக ஆவியில நிறைந்த ஒரு தாயாக நான் இருக்க உதவி செய்யும்படி ஜெபியுங்கள். Spirit-filled servant of God in the church. ஆண்டவரே நான் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ ஊழியனாய் சபையில் இருக்கட்டும். Make me a spirit-filled husband and a spirit-filled wife. ஆவியால் நிறைந்த கணவனாக ஆவியால் நிறைந்த மனைவியாக என்னை மாற்றும். That is how we manifest the life of Jesus. இப்படித்தான் நாம் இயேசுவின் ஜீவனை நாம் காட்ட வேண்டும். Very few people are interested in that, just like very few people came inside Noah's ark. மிக சிலர் நோவாவுடைய பேழைக்குள்ளே வந்தது போல மிக சிலரே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். Most Christians are trying to imitate the life of Jesus. அநேகர் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை அவர்கள் காப்பியடித்து வாழ முயற்சிக்கிறார்கள். That is a fake note. அது கள்ள நோட்டு. That is what I'm trying to tell you. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். Not what other people think about you. உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறாள் என்பது காரியம் அல்ல. Are you depending on God like the branch in the tree? மரத்திலே உள்ள கிளை மரத்தை சார்ந்திருக்கிறது போல நீங்கள் தேவனையே சார்ந்திருக்கிறீர்களா? Is your strength coming from yourself or from the Holy Spirit? பலன் உங்களுக்குள்ள இருந்தே வருகிறதா அல்லது பரிசுத்த ஆவியான் மூலமாய் வருகிறதா? So the source is important. ஆகவே எங்கே ஊற்று இருக்கிறது, எதிலிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். You know, nowadays there are so many German products and American products which are duplicated in China. இன்றைக்கு அநேக ஜெர்மனியிலே தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள், அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் சீனாவிலே அவைகள் காப்பீடித்து உற்பத்தி செய்யப்படுகிறது. The products made in China are very cheap. They cost only 10% of the original thing. உண்மையான பொருளை காட்டிலும் 10% தான் சைனாவிலே இருந்து வரக்கூடிய பொருட்களுடைய விலை. Looks like the real thing, but it's not the same quality. அதே போல காட்சியளிக்கிறது, ஆனால் அதே போல தரம் அல்ல. They make phones and cameras and everything in China which looks like the real thing, but it's only a cheap imitation. எவ்வளவு விதமான ரகமான போன்கள் இருக்கிறது, கேமராக்கள் இருக்கிறது, மிகவும் விலை குறைவு, ஆனால் அது ஒரிஜினலை போல அல்ல. In the same way, there are many Christians who are imitating the life of Jesus. அதே போல அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ வாழ்கிறது போல வாழ்ந்து காண்பிக்கிறார்கள் காப்பி எடுத்து. That's not the original. It's like these Chinese products. அது சீனா பொருட்களை போல இருக்கிறது, அது ஒரிஜினல் பொருள் அல்ல. The original can only come if you are seeking God to be filled with the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டுமே என்று ஆண்டவரை கேட்கும் பொழுது மட்டுமே அந்த ஒரிஜினல் வருகிறது. For that you must surrender everything in your life to Christ. அதற்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். And you must hunger and thirst for his power. அவருடைய வல்லமைக்காக உங்களுக்கு ஒரு பசியும் தாகமும் உண்டாக வேண்டும். There must be a cry in your heart, a thirst, Lord, fill me with your Holy Spirit. உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு கதறல், ஆண்டவரே தாகமாய் இருக்கிறேன், என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் என்று கேட்க வேண்டும். That is the secret of manifesting the life of Christ in the last days. இதுதான் இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையின் ரகசியம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us to know the difference between the genuine and the imitation. ஆண்டவரே உண்மையான காரியத்திற்கும் காப்பியடிக்கக்கூடிய காரியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Whether it's the real life of Christ coming through us or an imitation we are making. ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வருவது மெய்யான கிறிஸ்துவுடைய வாழ்க்கையா அல்லது நாங்களாக காப்பியடித்து செய்வதா என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். Help us all to be really filled with the Holy Spirit. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க உதவி செய்கிறார்கள். And to manifest the life of Christ from within. உள்ளிருந்து ஆண்டவரே கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமே. And not just on the outside. வெளிரங்கமாக மட்டுமல்ல ஆண்டவரே. Bless everyone here, Lord, in all these churches. ஆண்டவரே இங்கு கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எல்லா சபைகளிலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Thank you, brothers and sisters, and thank you, Brother Vincent. நன்றி சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. Thank you, Brother Zach, for sharing with us. And we request Sister Annie if she could come and speak for a few minutes. Yes, I'll encourage and blessed. Okay. Sister, we welcome you in the name of Jesus. On behalf of all the churches here gathered, we are happy to welcome you. And it is a blessing whenever we hear your word. Thank you, sister. Thank you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you all, dear brothers and sisters, for praying for us. எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். We were so happy. We are so happy that we could meet some of you dear brothers and sisters. உங்களிலே அநேகரை சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்க முடிந்ததற்காக நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்.
wish we could meet all of you and been there for this Tuticorin conference. நாங்கள் தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ்லையும் இருந்து எல்லாரையும் பார்த்திருக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம். But thank the Lord, we can meet each other at least like this. குறைந்தபட்சம் இது போன்றாவது நாம் சந்திக்க முடிகிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank the Lord for giving us a safe journey and keeping us in good health. எங்களுக்கு சுகமான பிரயாணத்தை தேவன் மீண்டுமாய் நாங்கள் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்தார். எங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு கூட தேவன் வைத்திருக்கிறார். Thank you for praying for us. எங்களுக்காக உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். And we thank the Lord for another opportunity we can meet together like this. இது போன்று நாம் சந்திக்கும்படியாக தேவன் ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். This time when we came here, I thought of the time when we used to return home after some days. சில நாட்கள் கழித்து வீட்டுக்கு போவதை போல நாங்கள் இந்த முறை வந்ததை நாங்கள் உணர்ந்தோம். Sometimes we go for some conference and we would return home. சில கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்புவோம். And if it was a many days time, I find that there was a lot of cleaning to be done in my home. அநேக நாட்கள் கழித்து திரும்பமாய் வீட்டுக்கு நான் போகிறேன் என்றால் அங்கே போய் சுத்தம் பண்ணுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கும். Lot of dust, even the vessels and the floor, everything had to be cleaned. பாத்திரங்கள் ஆனாலும் சரி, தரையா ஆனாலும் சரி, எல்லாம் தூசி படிந்திருக்கும். எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். It's like that when we come for the conference. கான்ஃபரன்ஸ்க்கு நாம் வரும்பொழுது அப்படித்தான். We sit in God's presence. நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். And we realize the Holy Spirit shows us so much of dust collected in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தூசிகள் சேர்ந்திருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். And we allow him to cleanse us and wash us in his precious blood. அவர் நம்மை சுத்திகரிக்கவும் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவவும் நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோம். And we submit to the working of the Holy Spirit, the washing of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோம். And sometimes I think of the whole summer months in Bangalore. சில சமயத்திலே அந்த கோடை காலம் முழுவதுமாக பெங்களூரில் நாங்கள் இருந்ததை நினைவு கூறுகிறோம். Everything is dry and lot of dust collects everywhere. எல்லாம் வறட்சியாக இருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் தூசிகள் சேர்ந்திருக்கிறது, அழுக்குகள் சேர்ந்திருக்கிறது. Then one day we see the clouds gathering and the rain comes. ஒரு நாளிலே மேகமூட்டம் அடர்ந்து காணப்படுகிறது, மழை பொழிகிறது. And even if it is evening, we are so happy that the rain has come at last. மாலையிலே மழை வந்தாலும் கூட கடைசியாக மழை வந்து விட்டது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறோம். And what I do when I had good strength was I'll take a broom and wash the outside, wash all the dust from the outside, terrace, everywhere outside. எனக்கு அப்பொழுது பலன் இருந்தது. அந்த மழை வந்த உடனே நான் ஒரு துடைப்பத்தை எடுத்து வெளியே உள்ள எல்லா தரைகளை எல்லாம் நான் சுத்தம் பண்ணுவேன். என்னுடைய மாடியும் போய் சுத்தம் பண்ணி கழுவி விடுவேன். And the water will be black during that washing. அப்படி நான் அந்த தரையை கழுவும் பொழுது அங்க சேர்ந்து இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தால் கருப்பு கலர்ல இருக்கும். Also, but I was happy. Yeah, now it's okay. Sorry. Even though I was getting wet, I was happy that everything was getting cleaned. நான் அந்த மழையிலே கொஞ்சம் நனைந்து அந்த வேலையை செய்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். என்று சொன்னால் ஒவ்வொரு காரியமும் சுத்தமாய் கொண்டே இருக்கிறதே. Such a joy to see everything clean after so many months. எவ்வளவோ மாதங்களுக்கு பிறகு எல்லாம் சுத்தமாகி விட்டதே, சுத்தப்படுத்தி விட்டோமே என்று பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறேன். That is the spiritual joy we get when we come to the conferences. கான்ஃபரன்ஸ்க்கு வரும்பொழுதும் அதே போல ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். We come under the rain, the waterfall of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நீர்வீழ்ச்சிக்கு கீழாக நாம் வருகிறோம். And we allow the Lord to pour his spirit on us and within us. நம்மேலும் நம் உள்ளேயும் ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் நாம் அனுமதிக்கிறோம். And there's such a cleansing, such a happiness, such comfort. அவ்வளவு ஒரு தேறுதல் நமக்கு கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கிறது. That's the joy we get when we submit
to God's word, which we hear in the conferences. நாம் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Let us not come with any critical attitude to anyone. யார் மீதும் நமக்கு குறை சொல்லக்கூடிய எந்த ஒரு மனப்பான்மையும் இருப்பதில்லை. No bad attitude to the elders or anybody in the church. மூப்பரன் மீது நமக்கு ஒரு கெட்ட மனப்பான்மை அல்லது சபையிலே யார் மீதும் எந்த ஒரு கெட்ட மனப்பான்மையும் இருப்பதில்லை, சுத்திகரித்துக் கொள்கிறோம். No judges, grudges, nothing. யார் மீதும் எந்த ஒரு குறையும் இல்லை. But we sit under the waterfall of the Holy Spirit and He pours that cleansing into our life. நாம் பரிசுத்த ஆவியானுடைய நீர்வீழ்ச்சியின் கீழாக நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அந்த சுத்திகரிப்பை நமக்குள்ளாக அவர் செய்கிறார். That is my desire at every conference which I listen to over the Zoom or which I attend. நான் நேரிலே பங்கு பெறக்கூடிய கான்ஃபரன்ஸா இருந்தாலும் சரி, ஜூம் மூலமாய் இது போன்ற கூட்டங்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிகழ்வு தான் நடக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். I pray that this conference will be like that for each one of us, dear brothers and sisters. அருமையான சகோதரர்களே, இந்த கான்ஃபரன்ஸும் நம் ஒவ்வொருவருக்கும் அது போன்ற ஒரு கான்ஃபரன்ஸாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். I was thinking of the last days. கடைசி நாட்களை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். Especially when we came here, you must have heard about a big fires which happened in California. நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்த பொழுது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், லாஸ் ஏஞ்சல்ஸ்லே கலிபோர்னியாவிலே ஏற்பட்டதான பெரிய காட்டுத்தீ, வீட்டுத்தீ. Many brothers and sisters wrote and asked us, are you okay? Is there any fire in your area? அநேகர் எங்களுக்கு செய்தியில் அனுப்பி கேட்டார்கள், உங்களுடைய பகுதியிலே தீ பற்றி எரிகிறதா அல்லது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று எங்களுக்கு எழுதி கேட்டார்கள். By God's grace, that fire is very far away from where we are. நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெகு தொலைவிலே தான் அந்த தீ பற்றி எரிகிறது. But it reminded me of something going to happen in the last days. ஆனால் கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை இது எனக்கு நினைவூட்டியது. The Lord said in the last days the whole earth will be destroyed by fire. கடைசி நாட்களில் முழு இந்த பூமியும் அக்கினியாலே வெந்து போகும் என்று வாசிக்கிறோம். So this is like a practice in my mind. மனதிலே அதற்குரிய ஒரு பயிற்சியை போல இது இருக்கிறது. That is a testing. Lord, what is it going to be like in the last days? இது ஒரு சோதனை போல, ஆண்டவரே கடைசி நாட்களில் இப்படியா இருக்க போகிறது, பூதலங்கள் வெந்து உருகி போகும் இருக்கிறதே. In that area, lot of rich people were living there. அந்த தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த இடத்துல அநேக பணக்காரர்கள் ஐஸ்வர்யம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். Film actresses, film actors and Hollywood was there. ஹாலிவுட் திரைப்பட நடிகர்கள், அதனுடைய இயக்குநர்கள் எல்லாரும் அங்கே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Very expensive houses got burnt up. அதிலே மிகவும் விலை மதிப்புள்ள வீடுகள் எல்லாம் எரிந்து விட்டது. But for some of these rich people it was nothing because they had multiple homes in other places also. ஆனால் அப்படிப்பட்ட பணக்காரர்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனை அல்ல, ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பல நகரங்களிலே பல வீடுகள் இருக்கிறது. So it didn't affect them that much. ஆகவே அவர்களை அந்த அளவுக்கு அது பாதிப்பு அடைய செய்யவில்லை. But what will it happen when it happens to the whole earth and everybody's possessions, everything gets burnt up? ஆனால் முழு உலகமும் பற்றி எரியும் பொழுது, எல்லாருடைய சொத்துக்களும் பற்றி எரியும் பொழுது எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். That's what God spoke to me after இதைத்தான் இந்த தீ விபத்தின் மூலமாக தேவன் என்னோடு கூட பேசினார். Lord, don't let me be attached to my home or anything. ஆண்டவரே, என்னுடைய வீடோ அல்லது எந்த ஒரு காரியத்திலோ நான் ஒரு பற்றுதலாய் இருந்து விட வேண்டாம் ஆண்டவரே. Any of my possessions, let them not mean anything to me. ஆண்டவரே, என்னுடைய சொத்துக்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே அது எனக்கு ஒரு பொருட்டா இருக்க வேண்டாம். You are my most important treasure. ஆண்டவரே, நீரே என்னுடைய வேற பெற்ற பொக்கிஷம். If I have you, there's more than anything in this world. நீர் மட்டும் எனக்கு இருந்தால் நீரே எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. That's what the Lord spoke to me about this incident. இந்த சம்பவத்தின் மூலமாக இதைத்தான் தேவன் என்னோடு கூட பேசினார். I read that about 48 hours before the fire started. இந்த தீ ஆரம்பிப்பதற்கு 48 மணி நேரங்களுக்கு முன்பதாக நான் படித்தேன். Many of these rich film people had a big celebration. இந்த சினிமா நட்சத்திரங்கள், ஹாலிவுட் திரைப்பட நடிகர்கள் எல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம் வைத்திருந்தார்களாம் in that area. அந்த பகுதியிலே. And somebody stood up and said very blasphemous things about God. அங்கே சிலர் எழுந்து நின்று தேவனை பற்றி அவ்வளவு தூஷணமான காரியங்களை பேசினார்களாம்.
boasting about themselves and mocking God. தங்களை குறித்து மேன்மை பாராட்டி மாறுதட்டி கொண்டு தேவனையோ ஈனப்படுத்தி பேசினார்கள். And some people were clapping, some people laughed about it. அப்படி பேசப்படும்போது சிலர் கைத்தட்டி மகிழ்ந்தார்கள், சிலர் சந்தோஷமாய் சிரித்தார்கள். In Psalm 1 verse 1 it says, don't sit in the seat where people are scoffing and mocking God. சங்கீதம் ஒன்றிலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்கார வேண்டாம் என்று வாசிக்கிறோம். And I remember many times we are tempted in that area. பல சமயங்களிலே நாம் இந்த பகுதியில் சோதிக்கப்படுகிறோம் என்று நான் எண்ணினேன். Not in such a big way, but in small ways. ஒருவேளை அப்படிப்பட்ட பெரிய இடத்துல உட்கார சோதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சிறு சிறு விதங்களிலே சோதிக்கப்பட்டிருக்கலாம். Sometimes I would be sitting with some relatives who make fun of the Lord or joke about God. சில சமயத்தில் என் உறவினர் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அதுல ஒரு சிலர் தேவனை பற்றி சில ஜோக் அடித்து கிண்டல் அடிப்பார்கள். Or about hell or heaven. நரகத்தை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ. And some would make fun of the church or elders in the church. சிலர் சபையை பற்றியோ சபையில் உள்ள மூப்பர்களை பற்றியோ அவர்கள் கிண்டல் அடிப்பார்கள். And the Lord used to speak to me. ஆண்டவர் என்னோடு அங்கே உட்கார வேண்டாம் என்று சொல்லி தேவன் என்னோடு கூட பேசுவார். And many times I say, Lord, if such a situation is going to happen, please don't let me even be found there. நான் ஆண்டவரிடத்தில் இப்படிதான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமே ஆனால் நான் அந்த இடத்துல காணப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை அங்க கொண்டு போகாதீங்க என்று ஜெபிப்பேன். So the Lord helped me. So many family functions I used to avoid. எவ்வளவோ குடும்ப நிகழ்ச்சிகளை நான் தவிர்த்து விடுவேன். Because I knew I might be in a position where something connected with God is dishonored. ஏதோ தேவனோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள் அங்கே கனவீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். We have to be more and more radical in the last days. கடைசி நாட்களில் நாம் அதிக தீவிரமா இருக்க வேண்டும். In this town there was a big fire. Maybe some people God spoke to them and said, why were you sitting there when I was being mocked? நான் கனவீனப்படுத்தப்படும் பொழுது ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தேவன் சில இடத்துல பேசியும் கூட இருக்கலாம். But I want to judge myself very severely in this area. இந்த பகுதியில் நான் தீவிரமாய் நியாயந்தீர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். Lord, let me be never compromising when your name is being dishonored. ஆண்டவரே, உம்முடைய நாமம் கனவீனப்படுத்தும் பொழுது ஆண்டவரே, ஒரு காலம் நான் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. That's what God spoke to me about the last days. கடைசி நாட்களை குறித்து இதைத்தான் தேவன் என்னோடு கூட பேசினார். Then I read in this fire situation, some people were smart enough, but they sprayed something on the outside of their houses and on the grass and trees, some substance which protected them from the fire. சில புத்திசாலிகள் இருந்தார்கள். இந்த தீ பரவி வரும்பொழுது தங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய புல்கள், மரங்கள், அந்த இடங்களில் எல்லாம் சில ஒரு வேதியியல் பொருளை அவர்கள் ஸ்ப்ரே பண்ணினார்கள், தெளித்தார்கள். They called it some non-inflammable spray. அது தீப்பற்றி எரியக்கூடாத ஒரு ஸ்ப்ரே. So a few houses got protected like that. ஆகவே ஒரு சில வீடுகள் இப்படி பாதுகாக்கப்பட்டதாம். Then I thought, Lord, there's going to be a non-inflammable spray for me spiritually. ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியிலேயும் கூட தீப்பற்றி எரியாத ஒரு ஸ்ப்ரே இருக்கிறது ஆண்டவரே. That will protect me. அது என்னை பாதுகாக்கட்டும். In my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. And that is the grace of God. அதுதான் தேவனுடைய கிருபை. In 2 Corinthians 12:9 we read, my grace is sufficient for you. 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும். We know that and we teach that to our children. நாம் அதை அறிந்திருக்கிறோம், இதை நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். Lord, your grace is sufficient for me in any situation. ஆண்டவர், எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. That will protect me and my family and my children. அது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வீட்டையும் பாதுகாக்கும். And let me always be under that shelter of that grace. எப்பொழுதுமே அந்த கிருபையின் கூடாரத்தின் கீழே நான் இருக்கட்டும் ஆண்டவரே. And we all know, we heard many times that grace is given to the humble. தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பல சமயங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். And those who are not humble, not eligible to get that grace. தாழ்மையா இல்லாதவர்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லை அவர்களுக்கு.
but none of who qualifies to be in that humility category. இந்த தாழ்மை என்கிற இந்த பட்டியலில் வருவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார்? All of us are far away நாம் from that. எல்லாரும் தூரம் இருக்கிறோம். And we come to the Lord and say, Lord, give me that humility in my life. ஆண்டவரே, எனக்கு இந்த மனத்தாழ்மை தாரும் ஆண்டவருடைய தேவனிடத்தில் நெருங்கி வந்து கேட்போம். In Colossians 3:12, we read, clothe yourself with humility. கொலோசியர் 3:12 வாசிக்கிறோம், இந்த தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள் ஆடையை போல. Outside, we need that covering of humility. வெளியேயும் கூட நமக்கு இந்த தாழ்மையின் ஒரு போர்வை நமக்கு தேவை. Just as we heard, not to show others and not to pretend, but a true humility. நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவோ நடிப்பதற்காகவோ அல்ல, ஆனால் மெய்யான ஒரு தாழ்மை. We just heard that in this message. இந்த செய்தியை நாம் கேட்டோம். But that humility can come only from the Lord. இந்த தாழ்மை ஆண்டவரிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கும். In Matthew 11:29, Jesus said, come to me and learn of me, for I am humble in heart. மத்தேயு 11:29 வாசிக்கிறோம், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். I want to come to the Lord as often as I can. I said, Lord, give me the humility in my heart. ஆண்டவரே, என் உள்ளத்திலே இந்த மனத்தாழ்மையை தாரும் என்று சொல்லி எவ்வளவு அடிக்கடி தேவனிடத்திலே வர முடியுமோ அவ்வளவு அடிக்கடி வந்து நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். Not to have a humble appearance, but a true humility. தாழ்மையான தோற்றம் அல்ல, ஆனால் மெய்யான தாழ்மை. Now I want to say how, as sisters, it can come to us. One practical way. ஒரு நடைமுறையாய் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சகோதரிகளாகிய நமக்கு எப்படி இந்த மனத்தாழ்மை கிடைக்கும்? I was thinking, many of us sisters, ladies who get married, we are so educated. நம்மிலே அநேக சகோதரிகள் திருமணமானவர்கள் அவ்வளவா படித்திருக்கிறோம். In olden days, women used to get married. The boys used to study, but the parents will say, the girl doesn't need to study much. She need to just get ready for marriage. அந்த காலங்களில் எல்லாம் பையன்மார்கள் தான் நன்றாக படித்திருப்பார்கள். பெண் பிள்ளைகள் நீ தான் கல்யாணம் ஆக போகுதே, அவ்வளவெல்லாம் படிக்க வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தி விடுவார்கள். They just learn to take care of the home, take care of children. That's enough. குடும்பத்தை பாதுகாக்க தெரிந்தால் போதும், பிள்ளைகளை வளர்த்த தெரிந்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் எண்ணி இருந்தார்கள். But nowadays, girls study so much more than men also. ஆனால் இப்பொழுது பார்த்தால் ஆண்களை காட்டிலும் அதிகமாக பெண்கள் படித்து விடுகிறார்கள். Many girls are postgraduates, PhDs. அநேக பெண் பிள்ளைகள் அவர்கள் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் PhD முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். And they have very good career jobs. அவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைத்திருக்கிறது. Then we think when we get married, we think like we are smarter than our husbands. நமக்கு திருமணம் ஆகும் பொழுது நம்முடைய கணவன்மாரை காட்டிலும் நாம் மிடுக்காக இருக்கிறோம் என்று என்ன தோன்றும். That is a big temptation that can come nowadays in the last days. இந்த கடைசி நாட்களிலே இது நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. For us and for our daughters. நமக்கும் நம்முடைய மகள்களுக்கும். Then we say, Lord, I want to manifest your glory in the last days by my humility. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவின் ஜீவனாகிய ஆண்டவரே தாழ்மையை நான் காண்பிக்க விரும்புகிறேன், வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். Let me never for a moment think that I am smarter than my husband or anybody. என்னுடைய கணவனை காட்டிலும் அல்லது யாரை காட்டிலும் நான் மிடுக்கானவன், நான் புத்திசாலி என்று சொல்லி ஒரு காலம் என்ன வேண்டாம். You, Lord Jesus, let me learn humility from you. ஆண்டவராக இயேசுவே, உம்மிடத்திலிருந்து நான் தாழ்மையை கற்றுக்கொள்ளட்டும். You created the world, but when you came to the world, came to earth, you lived and gave the appearance as a servant. ஆண்டவரே, நீ இந்த உலகத்தையே உண்டாக்கினீர். ஆண்டவர் அண்டசராசத்தை உண்டாக்கினீர். ஆனால் இந்த உலகத்திற்கு நீர் வந்த பொழுது ஒரு பணியாளரை போல இருந்தீர். ஆண்டவரே, வேலைக்காரனை போல இருந்தீர். Let me learn humility from you, dear Lord. உம்மிடத்திலிருந்து நான் தாழ்மையை கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. That is my prayer. அதான் என்னுடைய ஜெபம். And that's what I share with all of you, my dear sisters. அருமையான சகோதரிகளே, உங்கள் எல்லாரிடத்திலும் இதைத்தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். And young sisters who are growing up, ready to get married. வாலிப சகோதரிகளே, நீங்கள் வளர்ந்து வருகிறீர்களே, நீங்கள் திருமணமாவதற்கு ஆயத்தமாக வருகிறீர்கள். This is the way to prepare yourself for marriage. திருமணத்துக்கு இந்த விதத்திலே தான் உங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். For the coming days, Lord, let me be more and more humble in your sight. வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே இன்னும் அதிகமாக நான் தாழ்மையுள்ளவனாய் மாறட்டும்.
May the Lord bless each one of us தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. and give us grace to live humbly before the Lord. தேவனுக்கு முன்பாக இன்னும் மனத்தாழ்மையா வாழ்வதற்கு தேவன் அதிகமாக கிருபை தருவாராக. Amen. Amen. We thank you, sister, on behalf of all the churches. Thank you so much. You can also pray for us and also especially for sisters. You can pray now and then we close. Our Heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, thank you for your goodness and love to us. ஆண்டவர் எங்கள் மீது நீ வைத்திருக்கக்கூடிய அன்புக்காகவும் ஆண்டவர் தயைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். Thank you that you love us so much, Lord, that you don't leave us alone. ஆண்டவரே, எங்கள் தனியை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நேசிக்கிறபடினால நமக்கு நன்றி. You care for us so much that you give us precious words. ஆண்டவரே, நீர் நம்முடைய திவ்ய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எவ்வளவா எங்களை கரிசனை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கிறீர் ஆண்டவரே. And you giving us the power of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. so that we can live better lives மேன்மையான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். and be prepared for your coming in these last days. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக முடியாது எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, we pray that you bless each sister, especially who's sitting here. குறிப்பாக ஆண்டவரே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். Every young sister, every older sister. ஆண்டவரே, இளம் சகோதரர்களுக்காகவும் முதிர்ந்த சகோதரர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Give us the grace, Lord, to be humble in your sight. உம்முடைய பார்வையிலே தாழ்மையா இருப்பதற்கு ஆண்டவரே கிருபை தாரும். So we be better wives, better mothers, better children. நல்ல தாய்மார்களாக, நல்ல மனைவிமார்களாக, நல்ல பிள்ளைகளாக இருக்க உதவி செய்கிறார். We ask these things in Jesus' precious name. இவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென்.